நேபாள் இப்போ பற்றி எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. இது சாதாரணமான ஒரு டைட்டில் இல்லைங்க. உண்மையிலே நேபாள் பற்றி தான் எரிஞ்சிட்டு இருக்குது. அங்கே இருக்க பார்லிமெண்ட், அமைச்சர்களோட வீடு, பிஎம்மோட வீடுன்னு எல்லாமே இப்போ பற்றி எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. ஏன் அங்கே இந்த போராட்டம் நடந்துட்டுருக்கு, சோஷியல் மீடியாவை ஏன் பேன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேபாளில் 2K கிட்ஸ் ஏன் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே அங்கே என்ன தான் நடந்துச்சு, ஏன் சோஷியல் மீடியாவை பேன் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க என்ன மாதிரியான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, #NepoKids, #NepoBaby அப்படின்ற நெப்போட்டிசம்ன்றது ரொம்ப நாளாகவே நடந்துட்டு தான் இருக்குது. தன்னோட அப்பா யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிற பேரை வச்சு பசங்க அதை மிஸ்யூஸ் பண்ணுறது. அதாவது நேபாளில் இருக்க மக்கள் நார்மலாக வாழ்கிறதுக்கே கஷ்டப்படுற நிலமையில் அங்கே இருக்க அரசியல்வாதிகளோட பசங்களும் அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸோட பசங்களும் மட்டும் டெய்லியும் பார்ட்டி பண்ணுறதை என்ஜாய் பண்ணுறதுன்னு இருந்திருக்காங்க. இதை பார்த்த நார்மல் மக்கள் #NepoKidsன்னு போட்டு மீம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ட்ரெண்ட் ஆன உடனே ஹையர் அஃபீஷியலுக்கு கோவம் வந்து சோஷியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க. நேபாளில் கரப்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கும்போது சடனாக கவர்மெண்ட் சோஷியல் மீடியாவை பேன் பண்ணதுனால சேர்ந்து ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அந்த போராட்டம் தான் இன்னைக்கு ஒரு கலவரமாக மாறியிருக்கு. இதனால் 16க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க, 200க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. இந்த போராட்டத்தினால அந்த ஏரியாவோட பிரைம் மினிஸ்டர் தன்னோட பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. இன்னும் மற்ற மினிஸ்டர்களும் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. பார்லிமெண்ட் பில்டிங்கே நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க. கண்ணாடியெல்லாம் உடச்சி அங்கே இருந்து மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்கள் பேன் பண்ண வேண்டியது சோஷியல் மீடியாவை இல்லை, இங்கே இருக்க கரப்ஷனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேபாளில் எந்த அளவுக்கு கரப்ஷன் இருக்குது அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் எது வாங்கினாலும் லஞ்சம் கொடுக்காம ஒரு வேலையும் நடக்காது. இதெல்லாம் பொறுத்து போய்கிட்டு இருந்த இந்த ஜென்சி கிட்ஸ் இன்னைக்கு மொத்தமாக சேர்ந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அரசாங்கம் அவங்களோட சோஷியல் மீடியாவை திரும்ப தரோம் அப்படின்னு சொன்னக்கப்புறமும் இன்னும் இந்த போராட்டம் நீடிச்சிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்க இன்னும் சில கோரிக்கைகளை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. அது எந்த மாதிரியான கோரிக்கைனா, லஞ்சத்தை ஒழிக்கணும், இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் மாறணும், துப்பாக்கி சூட்டில் இறந்து போன மக்களுக்கு நீதி கிடைக்கணும், இதை ஆர்டர் போட்ட ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே வேலையை விட்டு போகணுன்றது தான் அவங்களோட கடைசி கோரிக்கையாக இருக்குது. இந்த போராட்டத்தினால ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நாடே இப்போ ஒரு பதட்டத்தில் இருக்குது. இந்த நேபாள் போராட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.